வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பற்றி டீட்டெயிலாக இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் சித்தர்காடு எனும் ஊரில் உள்ள அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். இந்த கோயிலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? சித்தர்காடு என்று பிரபலமாக அறியப்படும் திருமணம் சென்னையில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் வயலாநல்லூர் போஸ்டுக்குள் அமைந்துள்ள ஒரு விசித்திரமான கிராமமாகும். பழங்காலத்தில் இந்த ஊர், அதாவது திருமணமானது, சௌகந்திகா பூச்செடிகளால் அலங்கரிக்கப்பட்டது. அதற்கு சௌகந்திகாபுரம் என்று பெயர் பெற்றது. பிரம்மா இந்த பசுமையான காடுகளின் வசீகரிக்கும் அழகை கண்டு மயங்கி விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தனது தவத்திற்காக இதை புனித தலமாக தேர்ந்தெடுத்தார். தியானத்தில் ஆழ்ந்திருந்த பிரம்மா பகவான் விஷ்ணு தனது தெய்வீக மனைவியான லக்ஷ்மியுடன் சேர்ந்து அவர்களின் பிரசன்னத்தை அவருக்கு அருளியதால் தெய்வீக தரிசனத்தை பெற்றார். அவர்களின் நேர்த்தியான அழகில் மூழ்கிய பிரம்மா அவர்களுக்கு சுந்தரராஜ பெருமாள் மற்றும் சுந்தரவல்லி தாயார் என்று அன்புடன் பெயரிட்டார். இந்த புனிதமான சந்திப்பின் போது அவர்கள் பிரம்மாவிடம் வெளிப்படுத்திய தெய்வீக அழகை மிகச்சரியாக இணைக்கிறார். திருமணமாக மாறுவதற்கு முன்பு இந்த கிராமம் முதலில் திருமந்திரம் அல்லது ஹரி சரணாலய நல்லூர் என்று அழைக்கப்பட்டது. இக்கிராமத்தில் சித்தர்கள் இருந்ததால் சித்தர்காடு என்றும் அழைக்கப்பட்டது. வைணவ துறவியான திருமலிசை ஆழ்வார் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் செய்த தலம் என்று இது நம்பப்படுகிறது. 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் ஜடவர்மன் சுந்தர பாண்டியனால் தொடங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கோவில் கட்டி முடிப்பதற்கு முன்பே மன்னன் போரில் இறந்து போனான். அதைத் தொடர்ந்து நல்ல சின்னசாமி முதலியார் என்ற பணக்கார உள்ளூர்வாசி ஒருவர் பொறுப்பேற்றார் மற்றும் கோவில் கட்டுமானத்தை மேற்பார்வையிட்டார். அவர் தனது 100 ஏக்கர் வயலில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை பயன்படுத்தி கோவிலை தொடர்ந்து பராமரித்து வந்தார். அவரது வம்சாவளிகள் இன்று வரை கோவிலின் பராமரிப்பை கவனித்துக் கொள்கிறார்கள். கோவிலின் கட்டடக்கலை பாணி பாண்டிய பாணியை விட விஜயநகர பாரம்பரியத்துடன் இணைந்துள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. கிழக்கு நோக்கிய கருவறையில் சுந்தரராஜ பெருமாள் தனது தெய்வீக துணைவியார்களான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் இருபுறமும் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். கோவில் வளாகத்தில் பலிபீடம், உயரமான கொடிமரம் மற்றும் கருடனுக்காக பிரத்யேகமாக துணை சன்னதி ஆகியவை முதன்மை கருவறையை நோக்கியவை. கருவறையின் நுழைவாயிலை காக்கும் துவாரபாலகர்கள் பிரம்மாண்டமாகவும் மற்றும் நுணுக்கமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். மகா மண்டபத்தில் திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், சேனை முதலியார் மற்றும் ராமானுஜர் போன்ற புனிதர்களின் உருவங்களை நீங்கள் காணலாம். அச்சுதா, அனந்த, நர்த்தன கிருஷ்ணர், சுதர்சனன், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், சேனை முதலியார், ராமானுஜர் போன்ற தெய்வங்களுடன் சுந்தரராஜ பெருமாளின் உற்சவர் உலோக உருவங்கள் தனி சன்னதியில் உள்ளன. மண்டப பகுதியில் திருமலிசை ஆழ்வார் காட்சியளிக்கிறார். இக்கோவிலின் கருவறை 2 பிரகாரத்தை கொண்டுள்ளது. வெளிப்புற பிரகாரத்தில் சுந்தரவல்லி மற்றும் ஆண்டாள் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகளை காணலாம். 2 சன்னதிகளும் நேர்த்தியான விமானங்கள் மற்றும் நேர்த்தியாகவே செதுக்கப்பட்ட தூண்கள் அவற்றின் முன் மண்டபங்களில் உள்ளன. கொடிமரத்திற்கு அருகில் அமைந்துள்ள கல்யாண மண்டபம் அழகிய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஏராளமான தூண்களுடன் தனித்து நிற்கிறது. ஆண்டாள் மண்டபத்தில் உள்ள தூண் ஒன்றில் கருடக்கொடி சித்தரின் குறிப்பிடத்தக்க சிற்பம் பக்தர்களிடையே பிரபலமடைந்துள்ளது. இக்கிராமத்தில் வசித்த கருடக்கொடி சித்தர் என்ற சித்தர் கருடரின் பக்தர் என்று நம்பப்படுகிறார். கோவில் வளாகத்தில் ஹனுமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு துணை சன்னதி உள்ளது. இக்கோவில் வளாகத்திற்கு வெளியேயும் ராஜகோபுரத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த சன்னதி அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் உள்ள சுந்தரராஜ பெருமாள் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் இடையில் அமைதியான அமைப்பை வழங்கும் ஒரு பெரிய தொட்டியை காணலாம். ஆண்டாள் சன்னதிக்கு அருகில் துளசி செடியும் நெல்லி மரமும் அருகருகே வளர்ந்துள்ளன. இந்த 2 செடிகளுக்கும் இடையே திருமணம் செய்து வைப்பதால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த சடங்கில் பங்கேற்பவர்களின் திருமண விருப்பங்களை நிறைவேற்றுவதாகவும் நம்பப்படுகிறது. கோவில் முழுவதும் பல்வேறு தோரணங்களில் நரசிம்மரின் ஈர்க்கக்கூடிய 17 திருவுருவ படங்களை நீங்கள் பார்க்கலாம். வெவ்வேறு தூண்களில் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த படங்கள். இக்கோவில் சித்தர்காடு சிவன் கோவிலுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.